ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களே, என்னுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு புத்தாண்டும் நாம் எதிர்பார்த்து கொண்டே ஆசைகளை வளர்த்து கொள்கிறோம். ஆனால் இந்த வருடம் ஒரு புது தெம்போடு, ஒரு ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளவு காயங்கள் இருந்தாலும், எவ்வளவு கடினமான நிலைகள் இருந்தாலும் உடனடியாக ஃப்ரெஷ் ஆகிட்டு சந்தோஷமாக இந்த 2025 நீங்கள் ஆள போகிறீங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு ஆரம்பமே அதிரடி தான். ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு புது தெம்பு கிடைக்கும். களத்தில் இறங்காமல் வெற்றி கிடைக்காது அப்படின்ற ஞானம் 2025 உங்களுக்கு கூறும். களத்தில் இறங்காமல் வெற்றி கிடைக்காது அப்படின்னு 2024 நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ 2025 ஏதாச்சும் ஒரு களத்தில் நீங்கள் இருப்பீங்க. களம்னா என்ன? ஒன்று பணம் சம்பாதிக்கிற களம், இல்லைனா படையை திரட்டக்கூடிய களம், அப்படியும் இல்லைனா ஒரு தொழிலில் முன்னேறக்கூடிய களம். பள்ளி படிப்பாக இருக்கட்டும், கல்லூரி படிப்பாக இருக்கட்டும், அரசாங்க வேலைக்காக படிப்பவர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு களத்தில் இருக்கக்கூடிய நேரம் இந்த ஆண்டு. அப்போ களத்தில் வெற்றி பெற முடியுமா? இவ்வளோதான் கேள்வி. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, வெற்றி தான், அதிரடி தான் ஆரம்பம். அதிகமாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் ஆரம்பம் இருக்க போகுது. நம்ம வாழ்கிறதும் வாழாமல் போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு மிதுன ராசி அப்படியே கடவுளை பார்த்து கேட்க வேண்டிய நேரம். சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவாங்க, கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க, சொத்து வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இப்போ என்னன்னா, ஒன்றும் பணம் இருக்காது, இல்லைனா சரியான செயல் திட்டம் இருக்காது, இல்லைனா எதிர்பார்த்த விஷயங்கள் சரியாக கைகூடாது. ஆனால் களத்தில் இருப்பீங்க. இப்போ 2024 இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த 2024 கடந்து 25க்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். போதுண்டா, 24 வருஷமே நமக்கு வரக்கூடாது. 24 வருஷமே வரக்கூடாது. ஏன்னா நான் நிறைய ஆசைப்பட்டேன். ஆசையெல்லாம் நடக்கிற மாதிரியே கொண்டு வந்து இங்கே தான் நிப்பாட்டுச்சு. அப்போ இந்த 2025 கடவுளுடைய கண் பார்வை கொஞ்சோண்டு கிடைச்சா மட்டும்தான் இந்த கரையை நான் தாண்டி வர முடியும். இதுதான் மிதுனத்துடைய கேள்வி. நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் கரையை கடப்பீர்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும். இந்த 2025 நீங்கள் எந்த களத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அது அரசியல் களமாக இருக்கட்டும், அது கலைத்துறை களமாக இருக்கட்டும், எந்த களம்னா இருக்கட்டும். 2 காரணம் நான் முக்கியமாக சொல்லணும். இந்த மிதுன ராசிக்கு 2025 வருஷத்துடைய ஆரம்பம். 4 மாத காலத்திலே சனி குரு சப்போர்ட் பண்ண போகிறாரு. எப்படின்னா நம்மளுடைய காட்சிகளை மாற்றக்கூடிய நேரம். நீங்கள் முயற்சி செய்யணும். முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு. கடவுள் துணையோடு நீங்கள் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி உண்டு. இது வரைக்கும் உங்களுக்கு பீதியை கிளப்பியிருக்கும் 2024. என்னடா இது, வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இதெல்லாம் நம்ம எப்படி காப்பாற்றுறது, நம்ம தான் கஷ்டப்பட்டோன்னு பார்த்தா பசங்களும் அப்படியே கஷ்டப்படுவாங்க போல இருக்குது, இப்படி ஒரு பீதி இருக்கும். இப்போ தான் கதை களம் மாறுது. அதனால் மிதுன ராசிக்கு எதிர்பார்ப்புகள் சக்ஸஸ் ஆகிற நேரம். கொஞ்சம் காமாக இருந்து சக்ஸஸ் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவே வேண்டாம். தீபாவளி வந்துருச்சின்னு சொல்லுவான், அவன் மட்டும் தீபாவளி கொண்டாட மாட்டான். அந்த நேரம் காசு இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் சந்தோஷம் பட்டிருக்கான்னு தெரிஞ்சாலே அதை வந்து தடுத்துரும். அது கடவுள் ஸ்டாப் பண்ணுறாரா இல்லை வயிற்றுச்சில் மற்றவங்க ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தான் தெரில. இன்னை வரையும் விடை தெரியல. இப்போது இந்த காலத்தில் வெற்றி பெற போகுது உறுதி. ஆனால் வெற்றி பெற போகிறீங்கன்னு நீங்கள் யாருக்குமே சொல்ல வேண்டாம். கமுக்கமாக வேலை முடிங்க. அதாவது எல்லாருக்கும் எதிரி ஒரு நாள் நண்பனாக வருவான். ஒரு பெரிய வெற்றியாளர் மட்டும் யாரையுமே எதிரியாக சம்பாதிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, 10 பேர் நலனுக்காக ஒருத்தனை எதிர்க்கக்கூடாது. ஆனால் அதே 10 பேருடைய நலனுக்காக ஒருத்தனுக்கு ஆதரவு கொடுத்து தப்பே இல்லை. இவ்வளோதான் சூத்திரம். எதிர்த்து ஒருத்தவங்களை வெற்றி பெற முடியாதுங்க, ஆதரவு கொடுத்து வெற்றி பெறலாம். இந்த சூட்சுமத்தை இந்த களத்திலே நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க மிதுன ராசிக்காரர்களே. இதான் இந்த 2025. புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுக்க போகிறீங்க. உங்கள் கப்பல் தரை தட்டி நின்னாலும் உங்கள் கப்பல் நடுக்கடலில் பயணிக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் என்னதான் ஆச்சு, எப்படி போயிடுமோ நினச்சிட்டு இருந்தீங்க. 2024 எதிர்பார்த்த மாதிரி கை கொடுக்கல, அப்படியே கனவு மாறி மறைஞ்சு போயிடும். 2025 மீண்டும் உங்கள் ட்ராவல் சிறப்பாக இருக்கும். இது உண்மை. அதுவும் எப்போ? எடுத்த 4 மாதத்துக்குள்ளே இது நடக்கும். ஃபஸ்ட்டு சனி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு 10வது வீட்டுக்கு வராரு, உங்களை பலப்படுத்துவார். அடுத்து வரக்கூடிய குரு ஜென்மத்தில் வராரு. அப்போ இந்த 2 பேருமே, ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு உங்களை இந்த உலகத்துக்கு காட்டுவார். இப்போ ஜென்மத்தில் குரு வரும்போது உங்கள் லைஃபையே ட்ராக்கே மாற்ற போகிறாரு. நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்கள் கௌரவம் உயரப்போகிறது. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் எந்த காலத்தில் இருந்தாலும் வெற்றி பெற போகிறீர்கள். கடந்த வருஷத்தில் இருந்த தோல்வி இப்போ மறைய போகுது. நீங்கள் இப்போ ஒரு பிரபலமாக வரப்போகிறீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல சக்ஸஸ் ஆக போகிறீங்க. நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். கடந்த வருஷத்தில் இருந்த தோல்விகளே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நடந்த கசப்பான விஷயங்கள்லாம் அதையே நினச்சிக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கல்லாக்கிக்காதீங்க. ஆனால் இந்த 2025 கால் எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே தான் ஆகும். தொடச்சி விட்டுட்டு நகரணும், தட்டி விட்டுட்டு நகரணும்.
உலகத்துல எந்த உறவுகளாலும் எந்த நிம்மதியும் கிடைக்காது. மிதுன ராசிக்காரங்களை தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஆனா உறவுகளை நம்ம வேலை வாங்கணும். கடவுள் உறவை ஏன் தெரியுமா கொடுத்துருக்குறான்? தைரியமா ஒரு உதவி கேட்கணும்னா அது உறவுக்காரங்க கிட்ட தான் கேட்க முடியும். நம்மலாம் இப்ப பெரும்பகுதி உறவுக்காரங்கிட்ட உதவி கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப சலுகை தான் கொடுக்குறோம். உறவுன்னு ஒன்று இருக்குன்னா தைரியமா உதவி கேட்கறது தாங்க உறவு. நீங்க கேளுங்க, கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆனா கேட்கறத விடக்கூடாது. தர்மம் சங்கடம்ன்றது உறவுகிட்ட தான் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப மிதுன ராசிக்காரர்கள் கணக்குகளை மாற்றுங்க. எது யாரு இனி ஒத்து வர மாட்டாங்கன்னு நினைச்சீங்களோ, யாரெல்லாம் பகையன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு நண்பனாக நீங்க மாறுங்க. நான் தான் சொன்னல, நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக மற்றவனை எதிர்க்கிறத விட அவனோட கூட்டணி வைப்பது தான் நல்லது. அது நம்மளுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் புது கூட்டணி தான். யாரையும் பகையாலேயே இந்த மிதுனம் பார்க்கக்கூடாது. எதிர்த்தவனை கூட நண்பனாக பார்க்கக்கூடிய நேரம், உங்கள் பலத்தை காட்டக்கூடிய நேரம், அப்போது உங்களுடைய தகுதி உயரக்கூடிய நேரம். உங்களுக்கு கடவுளும் சப்போர்ட் பண்ணுறாரு, கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய புதனும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல பிளான் போடலாம். யாரை எப்படி கவுக்கலான்னு, யாரை எப்படி நம்ம பக்கம் தக்க வச்சுக்கலான்னு பிளான் பண்ணுவீங்க. இவ்வளோ பிளான் போடுற நீங்கள் களத்தில் தோற்று போவீங்களா? தோக்க முடியாது. ஆனால் பிளான் பண்ணணும். வடிவேல் நிறைய படத்தில் சொல்லுவார், பிளான் போடணும். மண்டையில் இருக்கிற கொண்டை மறந்த மாதிரி பிளான் போட மறந்துடாதீங்க. அது மாதிரி தெளிவாக பிளான் போடணும். நம்ம தான் இது செய்கிறோன்னு தெரியவே கூடாது. 2025 பல சூத்திரங்களோடு நம்ம ஹேண்டில் பண்ணணும். விஷ்ணு உங்களோடு துணை இருப்பார். குறை இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். வாய்ப்பு கிடைச்சதுன்னா காஞ்சிபுரம் சென்று காமாட்சியை வழிபாடு செய்யுங்க. ராஜேஸ்வரியை வணங்குங்க. பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. சகல நன்மைகளும் உண்டாகும். இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். நிச்சயமா 2025ஆம் ஆண்டு என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுது, நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் அது வரட்டும். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். ஆனால் திருப்பங்களை நாம் எப்படி வரவேற்கிறது? ஒரு மனுஷன் நினச்ச செயல்படுத்த முடியாத ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஒளிமயமான எதிர்காலம் சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ், கண்டிப்பாக திருப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். கடவுளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். யுக்தி தெரிந்தவர்களுக்கு தான் புத்தி சரியாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வெறும் புத்திசாலித்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது, யுத்தியோடும் இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருந்தால் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஆல்மோஸ்ட் 2025ல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வேலை செய்ய போகுது. தானாக கிடைக்கும். எப்படியும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவாரு. அப்படி நம்பி இருக்கிறத விட திருப்பு முனையை எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிங்க. இந்த திங்கிங்குள்ளே இந்த வருஷம் நீங்கள் வந்தாகணும். 2025 அப்படின்னு எண் கடிதத்தில் நம்ம கூட்டும்போது நமக்கு 25ன்றது 7உடைய எண்ணம். அது கேது பகவான், நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது எல்லாருக்குமே ஒரு ஞானம் கிடைக்க போகுது. நமக்குள்ள ஒரு ஞானம் எப்போ வருங்க? ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது, அவனுக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்போது தான் ஞானம் கிடைக்கும். ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கேன், அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம், அந்த கட்டாயத்தோடு நான் செய்யும்போது எந்த விதமான சந்தோஷமும் எனக்கு இருக்காது. அப்போ அவன் நினைப்பான், என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கலை, சும்மா கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குழந்தை இருக்குது, புள்ள இருக்குது, புருஷன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கான்னு கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல இடத்துல நம்ம சந்தோஷமா இல்லை. இந்த சந்தோஷம் இல்லைன்னும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி நம்ம பெறுவது? இந்த சந்தோஷத்தை எப்படி பெறுவது? அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வருஷமா இது இருக்கு. பல அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே.